ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெட்னஸ்டே ஈவினிங்க்கான வீடியோ தான். இன்றைக்கி என்னென்னா ஒரு மீஷோ பார்சல் தான் வந்திருந்தது. பீட்ஸ் பிரேஸ்லெட் செய்கிறதுக்காக வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த சாம்ஸு, அதுக்கப்புறம் இந்த த்ரெட் இதெல்லாம் இப்போதைக்கு ஒருத்தவங்க தான் கேட்டிருக்காங்க. சரி, அதனால் அது எதுக்கு பல்காக இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மீஷோவில் செக் பண்ணேன். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாம்ஸ் மட்டும் தனியாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த த்ரெட்டும் இருந்தது. சரி, இப்போதைக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அது ஆல்ரெடி நான் பேங்கிள்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பிளாக் கலரில் கேட்டிருந்தாங்க த்ரெட் பேங்கிள். அவங்க தான் வந்து இந்த ஒரு பிரேஸ்லெட்டும் கேட்டிருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பாவுக்கு தான், 7 இயர்ஸ் பாப்பாவுக்கு. ஆல்ரெடி என்கிட்ட காலேஜ் டேஸில் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்க பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் சரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான். இது வரத்துக்கு டிலே ஆச்சு. அதனால தான் என்னால் வந்து பேங்கிளுமே அவங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாமல் இருந்தது. ஸோ இப்போ இது ரெண்டுமே செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் நான் இது வாங்கியிருந்தேன். இந்த சாம்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது இந்த பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டியாக இந்த குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க பாருங்கள். பெரியவங்களுக்குனா இந்த ரவுண்ட் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம போட்டுடலாம். இந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இந்த பட்டர்ஃப்ளை மாதிரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கார்ட்டூன்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாங்கி இது பண்ணோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் இதில் மீஷோவில் செக் பண்ணும்போது இதில் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 பீட்ஸ் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. இதோடைய அமௌண்ட் வந்து 178 ருபீஸ். ஸோ இது கூடயே வந்து நம்மளுக்கு அந்த த்ரெட்டும் கொடுத்ததுனால நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இதில் எவ்வளோ நம்ம ஒரு ஹேண்டுக்கு வந்து நம்ம சின்ன பசங்களுக்குனா ஒரு 13 போட்டாலே போதும். பீட்ஸ் சாம்ஸ் வந்து 13 போட்டாலே போதும். அது அவங்க குட்டி கைக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நிறையவே செய்யலாம். அதனால் இது நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பிரேஸ்லெட்டுக்கு நம்ம கணக்கு வச்சாலும் ருபீஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல தாராளமாகவே ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து சும்மா இப்போதைக்கு செய்கிறவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கூட வரத்துக்கு முன்னாடி குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் சூப்பராக இருந்தது. எனக்கு கலர்ஸுமே நல்லா பிடிச்சிருந்தது. அந்த பீட்ஸையும் நான் செக் பண்ணிவிட்டேன் எவ்வளோ இருக்குன்ட்டுன்னு. கரெக்டாக இருந்தது. எக்ஸ்ட்ரா பீட்ஸும் போட்டிருந்தாங்க. ஒரு 10 பீட்ஸ் கிட்டே எக்ஸ்ட்ரா இருந்தது எனக்கு. அதுவும் இல்லாமல் அது நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்கும்போது. அது கையில் நம்ம போடும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஸோ குட்டி பசங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி வந்து வாங்கி நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கவர்ஸ் வந்து பேக்கிங் பண்ண ஒரு கவர்ஸ் மட்டும் எனக்கு என்ன ஆயிருந்ததுன்னா, அது ப்ரோக்கன் ஆகி எல்லாமே வெளியே வந்துட்டு இருந்தது. பட் மற்றது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக்கேஜிங்குமே நல்லா இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.